சரி, முதல் விஷயம் இந்த பொண்ணு உருக்கிறது. எங்க சைட்லேருந்து 3 சுமங்கலியும் உங்க சைட்லேருந்து 2 சுமங்கலியும் வந்துட்டா நல்லா இருக்கும். அவங்க தொட்டு கொடுக்கற தங்கத்துல பொண்ணு உருக்கிறது தான் நல்ல சகுனம். ஆமா சம்பந்தி, இந்த சம்பிரதாயத்தெல்லாம் கடைபிடிச்சா கட்ட தாலி நிலைச்சு நிற்கும், தம்பதிகள் 100 ஆண்டு காலம் நல்லபடியா வாழ்வாங்கிறது ஒரு ஐதீகம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, பண்ணிடலாம். உங்க வீட்டு நகை வேலை செய்யறவரு கோவிலுக்கே வந்து பொண்ணு உருக்கிடுவாருல்ல? சொல்லிட்டா போதும், வந்துருவாரு. சம்மந்தி, இனிமே நாம ஒரே குடும்பம், ஒன்னா வாழ போறது நம்ம பிள்ளைங்க. முறைப்படி பார்த்தா நீங்க எனக்கு அண்ணி, நான் உங்களுக்கு அண்ணி, சரிதானே? முறைப்படி அதுதானே வரும். இந்த மாதிரி கேக்குறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா சொந்தம்னு வந்ததுக்கு அப்புறம் பரஸ்பரம் உங்க குடும்பத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதும் எங்க குடும்பத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம் தானே? அதான் நம்ம கலந்து பேசி எல்லாம் தெரிஞ்சுதானே வச்சிருக்கோம். அது இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா... ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் சம்மந்தி, நம்ம குடும்பத்தை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம போனா நாளை பின்ன நம்ம சொந்தக்காரங்க ஏதோ பொது இடத்துலயோ இல்ல ஃபங்க்ஷன்லயோ வச்சு ஏதாவது கதை கட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 குடும்பத்துக்குமே சங்கடமாயிடல. அதான் நீங்க என்ன கேட்கறதா இருந்தாலும் நேரடியா கேட்கலாம். அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சிங்கிள் பேரண்ட்னு கார்த்தி ஏற்கனவே சொல்லியிருக்கான். பசுவோட அப்பா எங்க இருக்காரு? என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் தெரியல. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தான், வேற ஒன்றும் இல்லை. அத்தை, அம்மா டைவர்ஸ் தான் நான் கார்த்தி கிட்ட சொல்லிருக்கேனே. என்ன கார்த்தி இது? சாரி வசு, சிங்கிள் பேரண்ட்னு சொன்னேன், ஆனா டிவோர்ஸ்ன்றது சொல்ல மறந்துட்டேன். சாரி. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் சுமங்கல்யான்னு கேட்க வரீங்க, அப்படிதானே? ஐயோ சாரிங்க, அப்படி ஒரு கேள்விய நாங்க கேட்போமா? அவரை பத்தி தெரியாததுனாலதான் அவரை பத்தி கேட்க வந்தாரு. பத்திரிகையில பேர் போடுறப்போ அப்பா பேரு போடணுமே. நாளைக்கு எங்க சொந்தக்காரங்கெல்லாம் பொண்ணோட அப்பா யாருன்னு கேட்டா அப்ப சொல்லணும் இல்ல, அதுக்காக தான் கேட்டாரு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் தப்பா எடுத்துக்காதீங்க. கேட்க கூடாதத தப்பா கேட்டுட்டு இதுல தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றியா? அவங்க மனசு சங்கடப்படுறாங்க போல இருக்கு. பத்திரிகையில அவர் பேர் போட வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. என் பேர் மட்டும்தான் பத்திரிகையில வரணும். அவர் இப்ப எங்கேயோ மைசூர் பக்கம் செட்டில் ஆயிட்டதா கேள்வி. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இது போதுங்க, இனி எந்த கேள்வியும் நாங்க கேட்க மாட்டோம். என்னங்க? அப்பாடா, எல்லாம் பேசியாச்சு. பொண்ணுருக்கு ஆளை வர வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பத்திரிகைக்கு பேர் எழுதி கொண்டு வரது மட்டும்தான் எங்களோட பொறுப்பு. சமந்தி, கேட்க மறந்துட்டேன். பொண்ணுருக்க நல்ல நேரம் பார்க்கணும். என்ன டைம்? அதையும் நகை செய்றவரே பாத்துருவாரு. அப்ப நாளைக்கே பொண்ணு இருக்கலாம், நீங்க போன் போட்டு உடனே பேசிருங்க.
சொல்லுங்கம்மா, என்ன விசேஷம்மா? மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதுக்காக தாலிக்கு பொண்ணு இருக்கணும். நீங்களே வந்து செஞ்சு கொடுத்துருங்களேன். எனக்கு அதை விட வேற வேலை என்னம்மா? எத்தனை பவுன்லம்மா தாலி பண்ணணும்? ஒரு நிமிஷம். எத்தனை பவுன்ல தாலி பண்ணணும்னு கேக்குறாங்க. அது போடலாம். 11 போடலாம், 9 போடலாம், 7 போடலாம். நம்ம கௌரவத்தை பார்த்து பெருசா பண்ணி போட்டா வசு பாப்பா கழுத்து தாங்க வேண்டாமா? சிம்பிளா ஒரு 5 பவுன்ல போதும்னு சொல்லுங்க. 5 பவுன்ல போதும். அப்படியே நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க. இதோ பார்த்து சொல்றேம்மா. நல்ல நேரம் பார்க்கறாங்க. அம்மா பார்த்துட்டம்மா. நாளைக்கு காலையில 9 to 10 அருமையான ஓரை, நல்ல முகூர்த்தமும் கூட. 9ல இருந்து 10 வச்சிடலாமா? வச்சிடலாம். நல்லதுமா, நான் வந்துடுறேன். என்ன டைம் சொன்னார் சம்பந்தி? 10 to 12 நல்ல நேரமா? அப்ப வச்சுக்கலாம்னு சொன்னார். ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப நாங்க ஒரு 10-10:15 நேர கோயிலுக்கே வந்துடுறோம். நல்லதுங்க. அப்பாடா, வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க புறப்படுறோம் சம்பந்தி. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நாங்க கிளம்புறோம். என்னம்மா கல்யாண பொண்ணு, சந்தோஷம் தானே? போயிட்டு வரமா? சரிங்க அத்தை. பாய், டேக் கேர். அம்மா, என்னம்மா இது? அந்த அம்மா டக்குன்னு உங்க கையை பிடிச்சி அங்க போய் உட்கார வச்சுட்டாங்க. அவங்க கையை உதறி விட்டு உங்க சேர்ல வந்து உட்கார வேண்டியதானம்மா? அவங்க உங்க கூட ஈக்குவலா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அண்ணா, ஏன்னா இப்படி ஏத்தி விடுற? எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது தானே நல்லது. இதுல என்ன தப்பு? நீ சும்மாரு. அம்மாவோட நேச்சர் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி மாறாம இருக்கிறது தான் அம்மாவோட சக்சஸ். அம்மா எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? வசு, நாங்க பேசிக்கிறோம். நீ உள்ள போ. உள்ளே போ. அம்மா, எல்லாத்தோட பெரிய வருத்தம் அந்த அம்மா பேசினதுதாம்மா. சட்டுன்னு உங்களை பார்த்து சுமங்கலியாங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கு அப்படியே எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? கேட்கட்டும்டா. நெத்தி நிறைய குங்குமம், தொங்க தொங்க தாலி, பக்கத்திலே புருஷன்ற பேர்ல ஒரு அடிமை. இந்த திமிர் தானே அவளுக்கு. சுமங்கலி தான் எடுத்து கொடுக்கணும், சம்பிரதாயம் மாறிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால. அத்தனையும் உடஞ்சி நொறுங்க தான் போகுது. என்னம்மா சொல்றீங்க? நகை வேலை செய்யறவர் சொன்ன டைம் என்னன்னு தெரியுமா? 10:30 to 12 தானம்மா? இல்ல, நான் தான் மாத்தி சொன்னேன். ஆக்சுவலா அவர் சொன்ன டைம் 9 to 10:30. மாம், சுமங்கலி தான் தொட்டு கொடுக்கணும், சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தப்பிடக்கூடாதுன்னு சொன்னால அவ. சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டா நடக்கும். சுமங்கலி தான் தாலி பொண்ணை தொட்டு தருவாங்க. எல்லாம் நடக்கும். ஆனா என் பொண்ணு கழுத்துல ஏற போற தாலிக்கு பொண்ணு இருக்கிறத நான் பக்கத்துல இருந்து பாப்பேன். அவளால அதை பார்க்க முடியாது. சூப்பர் மாம், உண்மையிலே நீங்க கிரேட் மாம். என்ன சபையில வச்சு சுமங்கலியான்னு கேட்டால, பதிலுக்கு நான் அசிங்கப்படுத்தி காட்டுறேன். தாலி பவுனை தொட்டு கொடுக்கிற பாக்கியம் எனக்கு இருக்கு, அவளுக்கு இல்ல. அவ்வளவுதான். சபாஷ் மாம். அவங்களை இப்ப இருந்தே அடக்கி வச்சாதான் எப்பவுமே உங்க கை ஓங்கி இருக்கும். அம்மா செஞ்சு காட்ட வேண்டாம், நீ கவலைப்படாத. டைமை மாத்தி சொன்னதுல இருந்தே என் விளையாட்ட ஆரம்பிச்சாச்சு. இனி இந்த கேம் எப்படியெல்லாம் ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு நீ பார்த்துக்கிட்டே இரு. சபாடா, எங்க இந்த ரிமோட்டு? இந்த ராத்திரி நேரத்திலே வேர்த்து ஊத்துறது இந்த சென்னையில தான்ப்பா. டேய், இந்த வீடியோ பாரு, செம காமெடியா இருக்குதுடா. எப்பா, ஸ்மார்ட் போன் கண்டுபிடிச்ச காலத்துல வந்த முதல் வீடியோப்பா இது. இதையே இப்போ பார்த்து தான் சிரிக்கிறியா? எனக்கு இப்பதான்டா வருது. என்ன பண்றது, உன் வளப்பு அந்த மாதிரி. சரி, கார்த்தியோட கல்யாணத்துக்காக தாலிக்கு தங்க ஊருக்க போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வெகு சீக்கிரத்தில் நீங்க பெரியப்பாவை போறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்லையே, நீ திடீர்னு இந்த மாதிரிலாம் கை கொடுக்க மாட்டியே.
ஏதோ உள்குத்து இருக்குது. ஒரு உள்குத்தம் இல்ல. கார்த்திய பாரு, உன் தம்பி உனக்கு பின்னாடி பிறந்தவன் டக்கு புக்குன்னு லவ்வ சொன்னோமா கல்யாணம் பண்ணவான்னு இருக்கான். அவன் ஃபாஸ்ட்பா. நீ வேணா பாரு, ஒரே வருஷத்துக்குள்ள அழகான புள்ளைய பெற்று அம்மாட்ட கொடுக்க போறான் பாரு. ஒருத்த இந்த ரேடியோல தொண்ணு பேசுவாங்களே அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டடா. அதுக்கு பேர் ஆர்ஜே. அது கூட தெரியாத பச்சை மண்ணா இருக்கியே. சரி அதெல்லாம் விடு. நீ எப்போ அப்பாவை போற? டேய் என்ன டேய்? நீ முதல்ல ப்ரப்போஸ் பண்ணும். ப்ரப்போஸ் பண்ணாதான் கல்யாணம் வரைக்கும் போக முடியும். கல்யாணம் பண்ணாதான் நீ அப்பா ஆக முடியும். எப்பா தமிழ், இப்படி கையில ரோசா பூ வச்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணாம இருக்கே, எப்பதான் ப்ரப்போஸ் பண்ண அதே சொல்லு. ஆரம்பிச்சிட்டான்டா. நான் ஆரம்பிச்சிட்டேன். நீ எப்போ ஆரம்பிக்க போற? சரிடா, அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளா பார்த்து சரஸ்வதி கோயிலுக்கு வர சொல்லி. என்னது கோவிலா? இன்னொரு வாட்டி கோவில் சொன்னா மூஞ்சில குத்திடுவேன். ஆத்திரங்கள் வருது மக்களே. ஏன்டா கோவப்படுற? பின்ன என்னப்பா, போன்ல வச்சு அலார மாதிரி சொல்லுப்பா நானும் மறுபடியும் சொல்றேன். இவரு சாவகாசமா சரஸ்வதி கோயிலுக்கு கூட்டு போய் தான் லவ் சொல்லுவீங்களோ? கண்ணு ரெண்டுத்தையும் விட்டு தோலை உரிச்சு போடுவேன். நான் என்னடா பண்றது? இந்த பாழா போன கூச்சம் என்ன சொல்ல விடாம தடுக்குது. இந்த மாதிரி தான் கோவில்ல வச்சு ஐ லவ் யூ சொல்லலாம்னு நினைச்சேன். சரஸ்வதியே ஐ லவ் யூ சொல்ல வரப்போ அம்மா உனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அதுதான் முக்கியம்ட்டு நீ அவளை கட் பண்ணிட்ட. பார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த நிமிஷம் இப்பவே நீ அவட்ட ஐ லவ் யூ சொல்ற. இப்போவே வா. எப்படிடா? போன்ல. மின்னல் விட்டுடி. மின்னல் ப்ளீஸ் மின்னல். மின்னல் எதுக்கு இப்படி சாமி ஆடுற? பின்ன கோவம் வராதா? கஷ்டப்பட்டு நீ கும்பிடுற சாமி உனக்காக கல்யாணத்தை நிறுத்தி தமிழ லவ் பண்றதுக்காக கேட்ட திறந்து வச்சிருக்காரு. நீ என்னடானா இன்னும் ஐ லவ் யூ கூட சொல்லாம உயிரை வாங்குற. உன்ன என்னோட நிலைமையில இருந்தா தாண்டி உனக்கு புரியும். இவ்வளவு தூரம் என்ன சொல்றேன்ல, ஏ அவருக்கு லவ் இல்லையா? அவரு சொல்ல வேண்டியதானே. யாரு? தமிழ் ப்ரொபோசல். ஏண்டி இப்படி ரெண்டு பேரும் உயிரை வாங்குறீங்க? இத பாரு, இன்னைக்கு நீ ஃபோன் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணல, மவளை நடக்கிறதே வேற. ஏ பேசுறதுக்கு தான் பயமா இருக்கு. அவருக்கே அந்த பயம் இருக்கிறப்போ எனக்கு இருக்காதா? சொப்பா, இந்த ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு உங்க ரெண்டு பேரையும் எப்படி சமாளிக்கிறது? சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ். இப்பெல்லாம் லவ்வுக்கு தூது போற அனுமாரே இந்த ஆப்புங்க தான். உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? சரஸ்வதியை நேர்ல பார்த்தாலோ போன்ல அவ வாய்ஸை கேட்டாலோ வாய் வழக்க திரும்பிது. இதானே அதுக்கு? அதான் ஸ்மார்ட் போன்ல வாய்ஸ் மெசேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கே, தெரியும்ல? பட்டனை பிரஸ் பண்ற, உன் மனசுல இருக்கிற காதல் எல்லாத்தையும் கொட்டி கவுக்குற, ரிலீஸ் பண்ற, அது அப்படியே சரசுக்கு மெசேஜா போயிடும். எப்படி ஐடியா? யோசிக்கிறோம் இப்படி ஏட உடம்பா சொல்லுவோம். நம்மளும் ஆத்திரப்பட்டு அடிச்சிருவோம். ஆண்டவா, வன்முறையை கையில இருக்க வைக்காதப்பா. அம்ச்சி, ஒருவேளை நான் வாய்ஸ் மெசேஜ் அம்ச்சு வேணான்னு சொல்லிட்டா? என்னடா ஆச்சு? முடியலப்பா, என்னால முடியல. டேய், இந்த உலகத்திலே ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸோட இருக்கிற ஒரே ஆள் நீ தான்டா. தபார், மரியாதையா இப்போ உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் நீ அனுப்பு. இல்ல இந்த இடத்த விட்டு நீ உசுரோட போக மாட்ட. அனுப்புடா, அனுப்பு. நல்ல ஐடியாவா குடிடி. நல்ல ஐடியா இல்லடி, சூப்பர் ஐடியா. நீ தமிழ் கூட பேசவே வேண்டாம். நீ ஐ லவ் யூன்னு டைப் கூட பண்ண வேண்டாம். பின்ன அதான் ஸ்டேட்டஸ். அதுல என்ன? ஸ்டேட்டஸ் மாத்துனா எல்லாரும் பாப்பாங்கல்ல. ஒரு செம்ம ஸ்டேட்டஸ், அற்புதமான சாங், மனசு திறந்து சொல்ற மாதிரி ஒரு நல்ல சாங்கா ஸ்டேட்டஸ் வச்சிரு. அப்படியே தமிழ் விழுந்துருவாரு. சூப்பர் ஐடியாடி. சரி சொல்லு, என்ன பாட்டு வைக்கலாம்? எந்த பாட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. நீயே சொல்லிடி. சூப்பர் டி. நம்மால் தமிழ் தானே. தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் படத்துல ரோபோ ரோமியோ பாட்டு இருக்குல்ல, வாலும் ரோபோ மாதிரி தான் இருக்காப்ல. அந்த பாட்டை வச்சோம்னா தலைவன் படம் பேரையும் பாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்து மெர்சல் ஆயிடுவாரு. ஏய் சூப்பர் டி, அதே வைக்கலாம். ஏய் ஒரு நிமிஷம். என்னடி? இல்லடி, இந்த பாட்டெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சா அவருக்கு புரியாது. ஏன்? அவரு சினிமாவே பாக்குறது இல்லையாண்டி. இதெல்லாம் அவருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சு டைட்டில் புரிஞ்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நியாயமான விளக்கம். டஃப் டைம். இப்ப என்ன பண்றது?
வந்துச்சா? இருடி. ரெடிடா. என்ன பேசணுமோ பக்காவா பேசிடுவேன். இன்னும் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் மட்டுமே தெளிவா சொல்றான். ஏய், ஒழுங்கா சொல்லிடுவியா? கண்டிப்பா சொல்றேன்டா. நீ எதா இருந்தாலும் என்கிட்ட முதல்ல சொல்லு, அதை நான் சரியா இருக்கான்னு பாக்குறேன். அதெல்லாம் முடியாது. நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன்ல, அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கோ. டேய், சரஸ்வதி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. என்ன மெசேஜ்? ஸ்டேட்டஸ் பார்க்கவும். பாருப்பா. சூப்பர்ப்பா. டேய், என்னடா இதெல்லாம்? புரியல. அவங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கப்பா. உனக்கு இல்லாத தைரியம் சரஸ்வதிக்கு இருக்கு. இப்ப நான் என்னடா பண்றது? பயப்படாத. பதிலுக்கு நீ ஒரு சூப்பர் ஹிட் பாட்டா ஸ்டேட்டஸ்ல வையே. ஆமா, உனக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? தெரியலடா. நான் ஒரு பாட்டு ஃபிக்ஸ் பண்றேன். இந்த பாட்டு வை, சரியா? எந்த பாட்டு? நான் சொல்றேன் வை. நான் ஒரு பாட்டு ஃபிக்ஸ் பண்றேன். இந்த பாட்டு வை, சரியா? எந்த பாட்டு? நான் சொல்றேன் வை. ஏய், தமிழா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு.